யோவான் சாணங்க முதல் பிரசங்கம் தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. யோவான் சாணங்க முதல் பிரசங்கம். இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கம் சொல்லு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. பேதுருவோட பிரசங்கம் முதல் பிரசங்கம் சொல்லுங்க, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். திருக்கிறிஸ்து வில்லியமோட பிரசங்கம் என்ன? மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் பெறுங்கள். கடைசியா ஒரு ஆள் இருக்கிறாங்க, 5வது ஆள். அவங்க விசேஷமானவங்க. யார் தெரியுமா? மனவாட்டி. அந்த மனவாட்டி தான் சொல்லும், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு நாமத்தால ஞானஸ்நானம் அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள். கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் தான் இயேசு கிறிஸ்து, அவர் தான் பிதாவா இருக்கிறாரு. உயிர்த்தெழுதல் நடக்க போகுது. இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வர போறாரு. அவர் நியாயத்திற்கு இந்த பூமி நடக்க போகுது. நோவானிக்கு பிரசங்கம் பண்ணும்போது விஞ்ஞானங்களும் அறிவுகளும் நிறைய இருந்துச்சு. நோவா சொன்னாரு, கப்பலை கட்டும் போது மழை வரப்போகுது, மழை தான் இந்த பூமி அழிக்க போறேன்னு சொன்னாரு. ஜனங்க என்ன பண்ணாங்க? புசிச்சு பெண் கொண்டு வெறி கொண்டு சிரிச்சு பரியாசம் பண்ணாங்க. மழை வந்துச்சு. அதே போல இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வர போறாரு. உயிர்த்தெழுதல் நடக்க போகுதுன்னு நான் சொல்றேன். நீங்க உங்க இஷ்டத்தின்படி நீங்க அசால்ட்டா இருக்கும்போது நான் சொல்றேன், ராப்சர் நடக்கும், நீங்க கைவிடப்படுவீங்க. மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்கலாம், நிச்சயமா பரலோகம் போக முடியாது. இங்க இருக்கிறவங்க யார் ராப்சர்ல போவாங்கன்னு தெரியாது. இங்க இருக்கிற யார் ராப்சர்ல போவாங்கன்னு தெரியாது. யார் போக மாட்டாங்கன்னு சொல்லுங்க. யார் போக மாட்டாங்க ஈஸியா சொல்லுங்க. இயேசு நாமத்துல ஞானஸ்நானம் எடுக்க ராப்சர்ல போக மாட்டாங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்ப ராப்சர்ல போக மாட்டாங்க. சபைக்கு வரது ராப்சர்ல போக மாட்டாங்க.